வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி என்பது தொடர்ந்து 4வது நாளாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது நேரலையில் முண்டக்கை பகுதியிலிருந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குணசேகரன். தற்போது அங்கு இந்த மீட்பு பணிகள் அப்படின்றது இன்றைய தினம் எந்த அளவுக்கு மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது? என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி மீட்பு பணி நடைபெற்று வருது? நிச்சயமாக ஒரு பேரிடரை சந்தித்திருக்கக்கூடிய இந்த வயநாடு முண்டக்கை மற்றும் சூரல்மலா பகுதியில் 4வது நாளாக இந்த மீட்பு பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சூரல்மலா பகுதிக்கு அனைத்து விதமான ட்ரக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய மீட்பு பணி நடந்தாலும் கூட முண்டக்கை பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆற்றில் ஏற்பட்ட ஒரு பெரு வெள்ளத்தில் அந்த பாலம் அடித்து செல்லப்பட்டதால் இந்த பகுதிக்கான போக்குவரத்து என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தது. இதனால் முண்டக்கை பகுதியில் தான் இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் ஒரு பெரும் சவாலும் ஒரு இடர்பாடும் இருக்கக்கூடிய மீட்பு குழுவினருக்கு ஏற்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் கடந்த 2 நாட்களாக இராணுவத்தினர் ஒரு இரும்பு பாலம் அமைத்து தற்காலிகமாக அந்த போக்குவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு பிறகாக அந்த இரும்பு பாலத்தின் வழியாகத்தான் இருக்கக்கூடிய ஜேசிபி, பொக்லைன் உள்ளிட்ட வாகனங்கள் மேலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதாவது சூரல் மலையிலிருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலைப்பகுதியில் மேற்பகுதியில் வரும் பொழுது இந்த முண்டக்கை பகுதி இருக்கின்றது. இங்கும் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இங்கிருந்ததெல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. அப்படியே ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. வீடுகளினுடைய இடிபாடுகளும் அப்படியே கிடக்கின்றன. இந்த இடிபாடுகளுக்குள்ளாகத்தான் இறந்தவர்களுடைய சடலங்கள் இருக்கலாம் என்பதால் கடந்த 3 நாட்களாக இந்த சடலங்களை மீட்கக்கூடிய பணி என்பது முடியாமல் போனது. ஏனென்றால் இது போன்ற பொக்லைன், ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களை மேலே கொண்டு வர முடியவில்லை. இதற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மண்ணை, கல், பாறை உள்ளிட்டவற்றை அகற்றிவிட்டு உள்ளே தேடக்கூடிய பணி என்பது ஒரு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த பாலம் அமைக்கப்பட்டதற்கு பிறகாக இன்று இந்த கனரக வாகனங்கள், ஜேசிபி, பொக்லைன் உள்ளிட்ட வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய அந்த சேரும் சகதியுமாக நிறைந்து கிடக்கின்றன. இதெல்லாம் வீடுகளாக இருந்தது, தெருக்களாக இருந்தது, எல்லாம் மண் மேடாக காட்சியளிக்கின்றது. எந்த இடத்தில் வீடு இருந்தது, எந்த இடத்தில் தெரு இருந்தது என்று பிரித்து கூட பார்க்க முடியாத அளவிற்காக ஒரே ஒரு மண் மேடு, கல் குவியலாகவும் மலையில் அடித்து வரப்பட்ட மரங்களாகவும் கிடக்கின்றன. இதனால் இதற்குள்ளாக இறந்தவர்களுடைய சடலங்கள் இருக்கலாம், சிக்கியிருக்கலாம் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் இந்த பகுதியிலும் தோண்டி தேடுதல் வேட்டையில் தற்பொழுது அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது எல்லாமே இந்த பகுதி முழுமையாக இதெல்லாம் வீடுகள் இருந்த பகுதிகள். ஆனால் வீடுகள் இருந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லாத அளவிற்கு முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது இந்த முண்டக்கை பகுதியில் பொறுத்த வரைக்கும். இந்த வரக்கூடிய இந்த பொங்கி வந்திருக்கக்கூடிய அந்த ஆற்றின் வழியாக வந்த அந்த பெரு வெள்ளம் தான் இந்த முழுமையாக இந்த பகுதியை நாசக்காடாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக 4வது நாளாக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் வந்து NDRF, SDRF உள்ளிட்ட பல்வேறு ஏஜென்சிகள், அமைப்புகள் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க. அது இல்லாமல் தன்னார்வலர்களும் ஏராளமானோர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மீட்பு குழுவினர் கூட நம்மகிட்ட இருக்காங்க, அவங்க கேட்கலாம். இப்போ 4வது நாளாக இந்த மீட்பு பணி போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, இன்னும் உள்ள எந்த அளவுக்கு பாடியில் சிக்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு இந்த மிஷினரிஸ் எல்லாம் இன்னைக்கு கொண்டு வர முடிஞ்சதா? இதில் என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு? இன்னைக்கு தான் இந்த மிஷினரிஸ் எல்லாம் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. நேர்னால தான் ஆர்மி அந்த பாலம் முடிச்சிருக்கு. நம்ம பார்க்கும்போது இங்கே தான் அந்த ஜேசிபி பூமர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இந்த லோக்கல்ஸ் சொல்லிட்டு இருக்கிற போது இங்கே 3 பாடிஸ் இனியும் கிடைக்க போது இருக்கு. ஒரு வீடு கிட்டத்தட்ட ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு வீட்டில் இருந்த ஆளுகள் 3 ஆளுகள் இருந்துச்சு, அவர் மொத்தமாக தப்பிச்சிருக்கு. ஆனால் இங்கே NDRF உள்பட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆள் 3 தினமாக கண்டினியூஸ் இந்த ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போ 3 நாளாக நீங்களும் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது? என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு? இங்கே வர முடிஞ்சதா, போக முடிஞ்சதா? எந்த அளவுக்கு அந்த கஷ்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு? இன்னும் எந்த அளவுக்கு இந்த மீட்பு பணிங்கிறது போயிட்டு இருக்கு? அது வந்து பொக்லைന് JCB ஒன்றும் இல்லாதவர்கிட்ட கைக்கு தான் பண்ணிட்டு மண்ணை தும்பக்கு கோரி தான் பாடி சர்ச் பண்ணிட்டு. ஆனால் ரொம்ப கஷ்டம் இருக்குது, ரொம்ப புத்திமுட்டாக இருந்தால் சரி. மழை ஒரு தடசம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்து தினேஷ் இந்த பிறந்த ஆளுടെ வீடான இப்போ தேடிட்டு இருக்குது. அதில் 5 பேர் அந்த வீட்டில் നിന്ന് അയാൾ പൊണ്ടാട്ടി ഹോസ്പിറ്റലിൽ പോയിരിക്കുന്നതുകൊണ്ട് അവർ மட்டும் രക്ഷപ്പെട്ട് മക്കൾ, അമ്മ എല്ലാം മരിച്ചു പോയിട്ടുണ്ട്. அதான் தெரியுது. இவர் சொன்னதை போலத்தான் இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் முற்றிலுமாக தரைமட்டமாக இருக்கின்றன. அந்த வீடுகளுக்குள் இருந்தவர்களுடைய கதி என்ன ஆனது என்று தெரியவில்லை. வீடுகளுக்குள்ளாகவே அவர்கள் சிக்கி மடிந்திருக்கலாம் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் தான் ஒரு 5 பேரினுடைய சடலங்கள் இந்த பகுதியில் உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய என்ற ஒரு ஐயப்பாட்டின் அடிப்படையில் தற்போது இந்த மீட்பு பணி என்பது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நடந்து வருகிறது. இதே போலத்தான் இதை சுற்றி இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பின்புறம் மற்ற இடங்களிலும் ஏராளமான சடலங்கள் உள்ளே சிக்கியிருக்கலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இன்னும் பல இடங்களில் இந்த வீடுகள் இருந்த சூழலே இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் முற்றிலுமாக அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆற்றிலேயே அடித்துச்
செல்லப்பட்டிருப்பார்கள் என்று கருதுகிறார்கள். அதே போலவே இதற்கு மேற்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த புஞ்சரி மட்டம் என்ற இடத்திலும் கூட பலரை காணவில்லை என்ற தகவல்களும் தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய மக்களால் சொல்லப்படுகின்றது. இவர்களுடைய கதி என்ன ஆனது என்றதும் தெரியாத ஒரு சூழலில் தான் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பரிதவிப்பில் இருக்கிறார்கள். இந்த மீட்பு பணி என்பது 4வது நாளாக இன்று நீடித்து வந்தாலும் கூட இந்த மீட்பு பணிகள் எப்பொழுது முடிவடையும் அப்படிங்கிறதும் கூட இன்னும் அதிகாரிகளால் கூட ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. மீட்பு பணிகள் தொடர்ந்து 4வது நாளாக நீடித்து வருகிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் குணசேகரன். தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.